Hi friends, I am Manoj from Manoj Academy. ஸோ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா மைண்ட்ஸில் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, கட் ஆஃப் எவ்வளவா இருக்கும், நான் மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். முதல்ல கட் ஆஃப் பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஒரிஜினல் கீ வரத்துக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஒன்று கொஞ்சம் ஒரு பிரேக் எடுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 6 மாதமாக என்ன பண்ணியிருப்போம், குரூப் 4 படிச்சிருப்போம், அடுத்து குரூப் 1 படிச்சிருப்போம், இப்போ குரூப் 2 எழுதியிருக்கோம். ஸோ வரிசையாக ஒரு 6 மாதம் ப்ரிப்பரேஷனில் தான் இருந்திருப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு பிடிச்ச படத்துக்கு போயிருக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபுல்லாக இதுக்கு தான் டைம் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரிஜினல் கீ வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் கீயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கீ என்ன தான் போட்டாலுமே நிறைய கொஷின் தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரிஜினல் கீ வந்த பிறகு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கீயை பார்த்து கூட நம்ம ஒன்று எப்படி சொல்கிறது, கட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்க தான் பாருங்கள். ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிகே விட்டுருங்க. ஏன்னா ஜிகே பற்றி கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. ஸோ ஓகே, ஜிகே விட்டுறலாம். பட் தமிழ்லேயுமே எல்லாரும் 95க்கு மேலே போட்டிருக்கோமா, மேக்ஸில் 22 போட்டிருக்கோமான்னு பாருங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஜிகே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது தான். சரியா? ஸோ இப்போ பொதுவாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீசெண்ட் டேஸில் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளில போக தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஜிகேயை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? ஜிகே நம்ம தனியாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எக்ஸாமில் ஜிகேலையுமே நமக்கு தெரிஞ்ச இடத்துல எவ்வளோ இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஓகேவா? கன்னடில் தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம ஆப்ஷனை தப்பாக போட்டிருக்கோமா, சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கொஷினில் தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, ஒரு 2வது எக்ஸாம் 3வது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தப்பு பண்ண இடத்த நோட் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அடுத்து படிப்போம், திரும்ப போவோம், திரும்ப பண்ண தப்பே பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் தப்பை ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிகிட்டே வரும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், கீ செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண தப்பை சரி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ பிரேக் எடுக்கிறது கண்டினியூ பிரேக்காக ஆகிடக்கூடாது. ஏன்னா எல்லோரும் இப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருப்போம். ஏன்னா ஒரு 6 மாதம் என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக எல்லோரும் புக்கும் கைமாக தான் இருந்திருப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் எடுக்க பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து திரும்ப உள்ளே வந்துடணும். ஓகேவா? ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன வராது, திரும்ப புக் எடுக்கிறதுக்கு மனசு வராது, டச்சு விட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பிரேக்கை லென்த் பண்ணாமல் ஒரு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு கீயை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன், 150க்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா தாராளமாக மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை நான் அங்கிட்டாங்கன்னா தெரியும் ஆவரேஜில் இருக்கேன், 145 போட்டிருக்கேன், வருமானு தெரில, டவுட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்போவும் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அந்த சிலபஸ் உங்களுக்கு அடுத்தது எக்ஸாமில் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை நினச்சி யோசிச்சு டென்ஷன் ஆகி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை அப்படியே ரிலாக்ஸாக விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ரிலாக்ஸாக பிரேக் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத கிளியராக யோசிங்க. ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட கையில் எந்த நோட்ஸுமே இருக்காது. ஸ்கூல் புக்கை வச்சோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சோ என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம கையில் கைப்பட நோட்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நோட்ஸை ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ உங்கள் நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது இந்த நோட்ஸ் முடிச்சுன்னு தனியாக வச்சிடணும். அடுத்து 7வது நோட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற டாப்பிக்கே தனித்தனியாக நோட்ஸ் எடுங்க. அதாவது இப்போ 6வதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப 6வது ஸ்கூல் புக்கை பார்க்கக்கூடாது, உங்கள் நோட்ஸை தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஜிகேலாம் வெளில போயிருப்பாங்க. ரீசெண்ட் டேஸில் எல்லா கொஷினுமே கொஞ்சம் வெளில போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும் கண்டிப்பாக எல்லாமே ஐடியா பண்ணியிருப்போம். சரியா? சில பேர் ஸ்கூல் புக்கு போதும்னு சொன்னாலுமே ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் போனால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கை நம்பி போகிறோம், வல்லாட்டி என்ன பண்ணுறது, நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வேணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிளியர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, ஐஎன்எம்னா பிபின் சந்திரா இருக்குது, இல்லை பாலிட்டியில் லட்சுமிகாந்த் இருக்குது. ஒவ்வொன்றையும் வாங்கி படிச்சிங்கன்னா படிக்கலாம். ஒவ்வொன்றும் 500 பக்கம் இருக்கும், படிக்கலாம். ஆனால் எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போவே நம்ம தமிழ் ரிவிஷன் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். குரூப் 2க்கு தமிழ் ரிவிஷன் பண்ண கஷ்டப்பட்டுருப்போம், ஜிகே ரிவிஷன் பண்ண முடியாமல் இருந்திருப்போம். ஸோ ரிவிஷன் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் தான் இங்கே விஷயமே. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாகணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? இப்போ குப்தர்கள் அப்படின்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் 6லையும் +1 எடுத்து தனியாக வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போதோ இல்லை வேறு மெட்டீரியல் படிக்கும்போதோ உங்கள் கண்ணில் கண்டிப்பாக நிறையா கண்டென்ட் திரும்பணும். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குப்தரை பற்றி என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் புதுசாக படிக்கிற ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னா அதை கூட என்ன பண்ணிடணும், உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிடணும்.
ஓகேவா? சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக படிக்கிற எல்லா கண்டென்ட் என்ன பண்ணிடணும், புக்கை தாண்டி பல கண்டென்ட்டை உங்கள் நோட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, அதில் ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டாந்து என்ன பண்ணணும், உங்கள் பாலிட்டி நோட்ஸில் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நோட்ஸை வேல்யூ எடிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி நிறையா கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்படி நிறையா கண்டென்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வெளி சோர்ஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட இருக்க நோட்ஸை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம நிறையா வெளி புக்கு படிக்க நினச்சோம் அப்படின்னா ஸோ அது வந்து செட் ஆகாது. படிக்கலாம், பட் ரிவிஷன் பண்ண சிரமமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரெஃபரன்ஸ் புக்குக்கு நம்ம நோட்ஸில் எடுக்க முடியாது. ஏன்னா அதுவே ரெஃபரன்ஸ் புக்கு தான், அதில் போய் நோட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதனால் முதல்ல ஸ்கூல் புக்கு உங்களோட நோட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஸ்கூல் புக்கு தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. சரியா? ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சால் போதும், சிம்பிளிஃபையாக இருந்தால் போதும். சிம்பிளிஃபையாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்கள் நோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாயிண்ட்டை ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா ஃப்ரெஷராக இப்போ தான் படிக்க வந்திருக்கவங்க பெரும்பாலும் நோட்ஸ் வச்சுருக்க மாட்டோம், ஸ்கூல் புக் வச்சு தான் படிச்சிருப்போம். ஸ்கூல் புக் வச்சு படித்தோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ண கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்போம். ரிவிஷன் பண்ணலாட்டி அப்படின்னா எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அடிஷ்னல் மெட்டீரியல் படிக்கும்போதோ இல்லை ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதோ கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிட்டே வாங்க. இப்படி வந்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் என்ன பண்ணலாம், ஜிகேவை நம்மளால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை நான் ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சுட்டு போய் நம்ம போனோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப அப்போவும் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண தான் யோசிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜிகே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் டஃப்பாக வரலாம், சொல்ல முடியாது. அப்படிங்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு எப்படி தயாராகணும் தான் யோசிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பண்ணியிருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆவரேஜாக இருக்கவங்களும் மெயின்ஸ் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் ஒரு பிரேக் எடுங்க. நான் சொன்ன பிரேக்கை லென்த் ஆக்கிறாங்க, டக்குன்னு திரும்ப படிக்க வந்து அடுத்த குரூப் 1 இல்லை குரூப் 4 என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.